கோடு. ஈ வந்து 3 புள்ளிகள் எழுதணும். சரிங்களா? எழுதிக்கோங்க. உங்களுக்கு பயிற்சி எடுத்து நீங்க பழகிடுவீங்க. ஈ வந்து இப்ப நம்ம எழுதிட்டு இருக்கிற அதே வடிவம் தான், ஆனா ஒரு கோடு தான் எடுத்துப்பாங்க. ஈ எழுதிக்கோங்க. ஊ என்ற எழுத்து எழுதிட்டீங்களா? அடுத்த எழுத்து போலாமா? மறுபடியும் சொல்லு. ஆ. ஆவோட முந்தைய வடிவம். சரிங்களா? ஆ ஒரு கோடு மட்டும் அதிகமா போட்டுருக்கோம். ஈ ஈங்கிறது இதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. இப்ப என்ன வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த ஒரு கோடு 2 கோடுகள் மட்டும்தான் இப்ப நம்ம வளர்ந்த வடிவத்தில் இருக்கு. அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் அதனுடைய வடிவங்களை பார்த்துருக்கோம். தமிழோட வடிவங்களை பார்த்துருக்கோம். இப்ப நல்லா பாருங்க. ஏவோட எழுத்துக்குள்ள புள்ளியிட்டால் அது குறில், புள்ளியை நீக்கினால் அது நெடில். அதே மாதிரி ஐ என்ற எழுத்தை அதே போல முக்கோணத்தை போன்று எழுதி பக்கவாட்டில் ஒரு கோடிட்டால் அது ஐ. ஓ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தக்கூடிய இசட் மாதிரி எழுதி பக்கவாட்டில் ஒரு புள்ளி எழுதணும். சரிங்களா? அந்த புள்ளியை நீக்கிட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? ஓ. அவ் என்ற எழுத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? பக்கவாட்டில் ஒரு கோடி இருக்கும். அக் என்ற எழுத்தை அதிகமான கல்வெட்டுல பார்க்க முடியாது. பிற்கால கல்வெட்டுல இந்த மாதிரி இருக்கும். எதை போன்று இருக்கு? ஈ என்ற எழுத்தை போன்று இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு எப்படி இருந்தது வகுப்பு? நல்லா இருக்குதா? அடுத்த வகுப்புல தமிழில மெய் எழுத்துக்கள் எப்படி எழுதலாம், உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி எழுதலாம், அதை எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நன்றி. இப்போ நான் வந்து தமிழ் அப்படின்ற ஒரு மொழி வந்து நான் கற்றுட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த தமிழின் அப்படின்ற ஒரு மொழி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் தமிழ் அம்மா வந்து எனக்கு நல்லா சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தமிழியை வந்து வாசிக்கவும் செய்வேன், கல்வெட்டும் சொல்லுவேன், எழுதவும் செய்வேன் தமிழ் அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு தமிழ்ங்கிற ஒரு மொழி. இப்போ அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் எந்த மாதிரியான வித்தியாசம் இருக்கு தமிழுக்கும் தமிழுக்கும்? நம்ம இப்போ எழுதிட்டு இருக்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்ச ஒரு வடிவம். இதுவே தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த வடிவம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையாமல் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உயிர் எழுத்துக்கள்ல ஆ வந்து ஒரு கோடிட்டு இரண்டு புறம் ஒரு சைடு வந்து 2 சைடில் கோடிட்டா அது வந்து ஆ. அதே மாதிரி தான் ஆ நெடில் எழுத்து ஆகும். நம்ம வந்து அது ஒரு நேர்கோடிட்டா அது ஆ. அதே மாதிரி ஈ வந்து அக்கென்ற எழுத்தை சாட்சி வச்சு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 3 புள்ளிகள் வைத்தால் அது ஈ. சரி, இப்போ இந்த இதுல தமிழ் எழுத்துக்கள் சொல்லுங்க. தமிழ் எழுத்துக்கள்ல இது காக்கா கிக்கி அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அது எழுத்து சொல்லுங்க. அப்படியே காமிச்சு. இது வந்து அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது அக். இது க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. இது ங ங நீ நீ மு மு ஞே ஞே ஞை ஞோ ஞோ ஞௌ. ச ச சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ. இது ஞா ஞா நீ நீ ஞூ ஞூ ஞே ஞே ஞை ஞோ ஞோ ஞௌ. இது ட ட டி டி டு டு டே டே டை டோ டோ டௌ. நாங்கள் இப்போ வந்து தமிழின்னு ஒரு புது மொழி வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மொழியாக இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் அதில் வந்து படிக்கவும் செய்வோம், எழுதவும் செய்வோம், வாசிப்போம், எல்லாமே பண்ணுவோம். எங்கள் தமிழம்மா வந்து எங்களுக்கு நல்லா ஒரு ஜாலியாக சொல்லித்தராங்க. எங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதனால் நான் எல்லாமே நல்லா படிப்பேன். நம்ம இப்போ எழுதுறது வந்து சோழர் காலத்தில் வந்த எழுத்து. அது வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. நம்ம தமிழ் எழுத்து வந்து கொஞ்சம் வளர்ச்சி பெறாமல் இருக்கும். அதனால் அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து வாசித்து காட்டுவேன். மூத்தா அமனன் யாற்றூர் செங்காயப்பன் உரை
கோஆதன் செல்லிரும்பொறை மகன் பெருங்கடுங்கோ மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அர்த்தக்கள். என்ன பொருள்? இதோட செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் வந்து பண்டை காலத்திலிருந்து சேரர்களின் தலைநகரமாக இருந்த கரூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆறுநாடன் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் இது இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 தலைமுறையை சேர்ந்த சேர மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடப்பட்ட ஒரு கல்வெட்டு இது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோஆதன் செல்லிரும்பொறை பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ. இதோட செய்தி என்னன்னா, பெருங்கடுங்கோயின் மகன் இளங்கடுங்கோவாக இருந்ததாக தெரிகிறது.